இன்னைக்கு நெத்திலி கருவாடு மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி நெத்திலி கருவாடு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா மொச்சக்கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு கத்திரிக்காய் பாதி வாழைக்காய் வந்து நீளமா கட் பண்ணி தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட முருங்கைக்காய் பூசணிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காவும் வாழைக்காவும் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்காக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சமா பூண்டு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு தூள் இல்லாட்டி மஞ்சள் தூள், வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி இது எல்லாமே அளவுக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப இதுல வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை போடுறேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, தக்காளி நல்லா குழையட்டும். தக்காளி நல்லா குழஞ்சிட்டு இது கூட குழம்பு தூள் கொட்டிக்கலாம். வேக வச்ச மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், வாழைக்காய், வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டிருந்தேன். இப்ப கூட ஒன்று உப்பு போட்டுக்கலாம். புளித்தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்ப கருவாடு போட்டுக்கலாம்.
இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.